சொல்லுகிறார். பொதுவாக மனுஷர்களாகிய நாமே அன்றாடம் உபயோகிக்கிற தண்ணீர் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அன்றாடம் எல்லா மனுஷனும் குடிப்பதும் குளிப்பதுமான தண்ணீர். இந்த தண்ணீரே மழை காலங்களில் சற்று கலங்கி போனால் நம்முடைய இருதயமே சொல்லுது, ஐயா இந்த கலங்கின தண்ணீர்ல குளிச்சா இல்லா பொல்லா வியாதி எல்லாம் வந்துடும், எல்லா கஷ்டமும் வந்துடும். அதனால கிறிஸ்டல் கிளியரா தண்ணீர் இருந்தாதான் குளிக்கணும்ன்ற ஒரு ஆசை நமக்குள்ள வருகிறது. அதுபோல குடிக்கிற தண்ணீரும் கொஞ்சம் கலர் வித்தியாசம் ஆயிடுச்சு, கொஞ்சம் கலங்கி போயிருக்குன்னு சொன்னா அந்த தண்ணீரை குடிப்பதற்கு அது கொஞ்சம் கலர் மாறி இருந்தாலே போதுமானது. அந்த தண்ணீர் அவ்வளவு சுத்தமா இருக்கணும், அவ்வளவு தெளிவா இருக்கணும், தெளிந்த தண்ணீராக இருக்க வேண்டும் என்று நாம் தண்ணீரை பருகும் பொழுதே, அதை உபயோகிக்கும் பொழுதே எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலேயும் குடிப்பதாயிருந்தாலும் குளிப்பதாயிருந்தாலும் புசிப்பதாயிருந்தாலும் வாழ்வதாயிருந்தாலும் இந்த பூமியில் எதுவாயிருந்தாலும் அவைகள் கலங்கக்கூடாது, தெளிவாயிருக்க வேண்டும், தெளிந்ததாயிருக்க வேண்டும் என்று மனுஷன் விரும்பும் பொழுது இந்த மனுக்குலத்தை உருவாக்கின சர்வ வல்லவராகிய தேவன் மனுக்குலத்தினிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், மனுக்குலமே நீ கலங்கி போய் இருக்க கூடாது, நீ தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும். கலக்க புத்தியோடு இருந்தால், கலங்கின தண்ணீரினால் எப்படி வியாதிகளும் பலவீனங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் வாழ்க்கையில் வருகிறதோ, மனுஷன் கலங்கின தண்ணீரினால் சாவு நிலைகளை சந்திப்பது போல இந்த கலக்கமான சிந்தை உன் வாழ்க்கையை சாகடித்துவிடும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை இல்லாமலாக்கிவிடும். இந்த கலங்கிய வாழ்க்கை உன்னுடைய நிம்மதியை கெடுத்துவிடும், உன்னுடைய எதிர்காலத்தின் சம்பிரய சந்தோஷத்தை இல்லாமலாக்கிவிடும். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நீ கலங்கினவனாய் இருக்கக்கூடாது, தெளிந்த 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 புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கலங்கின நிலைமைகள் எல்லாம் நம்மை விட்டு மாறி ஒரு தெளிந்த நிலை உருவாக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். மனுக்குலம், சபை, கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே கலக்கமுடையவர்களாய் கலங்கினவர்களாய் அழுக்கும் கண்டையும் நிறைந்தவர்களாய் இருக்கக்கூடாது. அவர்கள் வாழ்க்கையிலே வாழ்வா தெளிவாயிருக்க வேண்டும், பேச்சா தெளிவாயிருக்க வேண்டும், தங்களுடைய வாழ்க்கை நடைமுறையா தெளிவாயிருக்க வேண்டும், புத்தி மண்டலத்திலே தெளிவுள்ளவர்களாய் இருப்பார்களாக. சபையே, ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களே தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள்.